உங்களுக்கு ஒரு பொழுது ஒரு நாள் ஒரு பொழுது இரவு, ஒரு பொழுது பகல். இந்த பகல் பொழுது உங்களுக்கு அயற்சியை கொடுக்கிறது, கலப்பை தருது, போட்டி, பொறாமை, சண்டை, சச்சரவு, இவ்வளவே இந்த பகல் பொழுது நீங்க அனுபவிக்கிறீங்க. கூட்டு வாழ்க்கையில் இறைவனுடைய இரவு பொழுது வருகின்றது. ஒவ்வொருவரும் தனித்தனியே ஆக்கப்படுகின்றீர்கள். அமைதி, சுகமான இரவு, அழகான உயிரோட்டம், புதிய படைப்பாக மறுநாள் எழுதிருக்கிறீங்க. இந்த 2 பேர் உலகம் இரவும் பகலும் மாறி மாறி வருவதை பார்க்கும் பொழுது எந்த உலகம் உங்களுக்கு வேண்டும் என்பதை பகலிலும் நீங்கள் தொடர வேண்டாமா? மனிதர்களுடைய உதவியோ மனிதர்களுடைய நெருக்கமோ கூடாது, அவர்களோடு அன்போடு பழகிக் கொள்வோம். அவர்களை நம்புவது கூடாது என்ற அந்த ஒன்று மட்டும் இருக்கட்டும். ஒருத்தனை கூட நம்பக்கூடாது. எப்பொழுது இறைவன் ஒருவன் போதுமானவன். இப்போதுதான் அமைதி பகல் பொழுதிலும் கிடைக்கும். இதுவரையில் காணாத அந்த அமைதியை பகல் பொழுதில் இப்பொழுது நான் பார்க்கின்றேன். காரணம், இறைவனுடைய அத்தாட்சியை நான் இப்பொழுது பகலில் என்னுடைய இறைவனிடம் கேட்கின்றேன். உன்னை தவிர கதியில்லை என்ற அந்த அமைப்பில் வாழவே இறைவனே என்று. இறைவனுடைய அத்தாட்சியினுடைய அந்த அமைதியையும் அந்த சுகத்தையும் பகலிலும் நான் வாழ விரும்புகின்றேன். எப்படி என்னை தனிமைப்படுத்தி என்னை நீ வாழ வைத்தாயோ அதே போன்று தனிமைப்படுத்தி என்னை நீ வாழவை. தனித்த மனிதனாக வாழவை, தனித்துவம் மிக்கவனாக வாழவை. கூட்டு வாழ்க்கையில் இருந்த போதிலும் என் உள்ளத்தை நம்புவேனே தவிர இவர் எவனையும் நம்ப மாட்டேன் இந்த உலகத்தில். அப்படி வாழும் பொழுதுதான் நான் மற்றவர்களுக்கு உதவி செய்ய முடியும். இதுவரையில் மற்றவர்களை மிகைத்து வாழ வேண்டும் என்ற எண்ணத்தில் வாழ்ந்தேன். என்ற அறிவை நம்பும் பொழுது எப்பொழுது நான் மற்றவர்களுக்கு உதவி செய்து கருணையோடு வாழ வேண்டும் என்ற இலக்கத்தோடு வாழ்கின்றேன் மற்ற மனிதர்களோடு. இது வாழ்க்கை. இவர்களிடமிருந்து எனக்கு ஆதாயம் இருக்கிறது என்று வாழ்வது எப்படி? நம்மிடமிருந்து அவர்கள் கொடுத்து உதவும் என்ற வாழ்க்கை எப்படி? எந்த வாழ்க்கை உங்களுக்கு நன்மை என்று எண்ணுகின்றீர்கள்? இறைவனுடைய பொருத்தத்தில் வாழ்பவர்கள், இறைவனுடைய நெருக்கத்தோடு வாழ்பவர்கள் நிச்சயமாக இந்த வாழ்க்கையை விரும்புவார்கள். நான் கூட்டு வாழ்க்கையை வாழ்வேன், அங்கு மனிதர்களுக்கு உதவி செய்யும் விதமாக. நான் கூட்டு வாழ்க்கையில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன், அவர்களிடமிருந்து நான் உதவி பெற வேண்டும் என்பதற்காக. கெட்ட வாழ்க்கை, தரங்கெட்ட வாழ்க்கை. மனிதர்கள் எனக்கு உதவி செய்வார்கள் என்று நான் நம்பி வாழ்கின்றேன். இன்னும் மோசமான வாழ்க்கை. இறைவன் எனக்கு உதவி புரிவான் என்று வாழ்கின்றேன். உயர்ந்த வாழ்க்கை. எது வேண்டும் உங்களுக்கு? உங்களுடைய மனதில் இறைவன் என்ற அந்த இறையை அளிக்கக்கூடிய அந்த இறைவன் ஒருவனை தவிர உங்களுக்கு வேறு எந்த ஒரு எண்ணமும் இருக்கக்கூடாது, எந்த மனிதர்கள் எண்ணமும் இருக்கக்கூடாது. உங்கள் காரணமாக உங்களை சார்ந்து வாழ்பவர்கள் அந்த ஒளியின் மீது வாழ்வார்கள். அவங்க கட்டி அணைக்க வேண்டிய அரவணைக்க வேண்டிய அவசியம் இல்லை. குழந்தைகளை அவங்களை கிட்ட நெருக்கி வச்சுக்கிட்டு உணவு ஊட்ட வேண்டிய அவசியம் இல்லை. எல்லாம் தானே நடக்கும். உங்களுக்கும் உங்களுடைய குழந்தைக்கும் உணவு ஊட்டும் போது உள்ள நெருக்கம் வேறு யாருக்கும் ஏற்படாது. நீங்கள் கொடுக்கும் பொழுது இரக்கம் ஏற்படும். அந்த கொடுக்கும் பொழுது அது இறைகுணமாக இருக்கின்றது. அந்த இறைகுணத்திற்கு உங்களுக்கு அமைதி உண்டு. அந்த அமைதிக்கு இறைவனுடைய பொருத்தத்திற்குரிய அவ்வளவு இறை பாக்கியங்களுக்குரிய வாழ்வாதாரங்கள், உயிரோட்டமிக்க வாழ்வாதாரங்கள் உங்களுக்காக படைக்கப்படும். நம்பிக்கை கொள்ள வேண்டும். மரணித்தவர்களாக வாழ வேண்டாம். மற்ற மனிதர்களை நம்பி இறைவனை நம்புவதன் காரணமாக அமைதியில் வாடுங்கள், உயிரோட்டம் உள்ள மனிதர்களாக. என் வாழ்க்கை இரவு ஆரம்பிக்குதா, பகல் ஆரம்பிக்குதா, தூக்கத்தில் ஆரம்பிக்குதா என்னுடைய வாழ்க்கை சுகமான வாழ்க்கை, அல்லது பகல் பொழுதுடைய கடைப்பிலும் வேதனையிலும் ஆரம்பிக்குதா? உங்களுக்கு காலையில் வாழ்க்கை ஆரம்பிக்குது இல்லை. பகல் பொழுதில் சம்பாதிச்சு அவ்வளவு கேடுகளையும் இறைவன் உங்களை தனித்தவர்களாக ஆக்கி தன் புறத்தில் கைப்பற்றி கொண்டு அந்த உள்ளத்தை தூய்மையாக்கி மறுநாள் காலை பொழுதிலும் கொடுக்கும்பொழுது உற்சாகமாக எழுந்திருக்கின்றீர்கள். அந்த இரவு பொழுதில் உங்களுடைய வாழ்க்கை ஆரம்பமாகின்றது. பகலில் அதனை வீணாக்குகின்றீர்கள். இறைவனுக்கு கொஞ்சமும் நன்றி இல்லாமல். எல்லாம் என் கையில் என்று